வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பல்வேறு பகுதிகளுக்கும் ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், மிகப்பெரிய தலைவர்களினுடைய பெயர்கள் ரயிலுக்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நிச்சயமாக இருக்கிறது. அந்த வகையில் ஐயன் திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில் இருந்து டெல்லி வரைக்கும் போகுது. அதே மாதிரி தான் ஒரு முக்கியமான கவிஞருக்கும் அவருடைய பெயரால் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. இன்றைக்கி நம்மெல்லாம் யாரால் அவமானப்படுத்தப்பட்டோமோ, யாராலெல்லாம் வேதனைப்படுத்தப்பட்டோமோ, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நமக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடியது இந்த கவிஞரினுடைய வரிதான். அந்த கவிஞர் வேறு யாரும் அல்ல, மகாகவி பாரதியார். தேடி தினம் சோறு தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடி கிளப்பருவம் எய்தி நித்தம் கூட்டுக்கிற என மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது அந்த கவிதையினுடைய முழு வரியெல்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் மட்டும்தான். ஆனால் இதை கேட்டாலுமே நமக்குள்ள ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது வரும், நமக்குள்ள தெம்பு அப்படிங்கிறது வரும், நமக்குள்ள ஒரு வேகம் அப்படிங்கிறது வரும். இந்த புரட்சிகரமான கவிதைகளை விளைவித்த பாரதியாரின் பெயரால் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் வேண்டும், பாரதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் அந்த ரயிலானது வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த பாரதியார் அவர்களினுடைய நினைவாக பாரதி எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படிங்கிற ரயிலானது இயக்கப்பட வேண்டும். அந்த ரயிலானது தூத்துக்குடியில் இருந்து பகல் நேரத்தில் கிளம்பி சென்னை வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா தூத்துக்குடியிலிருந்து பகல் நேரத்துக்கு இன்ன வரைக்குமே சென்னைக்கு ரயில் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்தே பாரத் ரயில் இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அது கூட பகல் நேரத்தில் சென்னையிலிருந்து தான் கிளம்பி தூத்துக்குடிக்கு வருமே தவிர, தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடையாது. அப்படி ஒரு ரயிலை அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த ரயிலையும் புரட்சி தத்துவங்களை இந்த மண்ணில் விளைவித்த மகாகவி பாரதியார் அவர்களினுடைய பெயரால் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தூத்துக்குடி பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.